பட்ஜெட் செய்வது எப்படி? ஹவ் டு பட்ஜெட் எஃபெக்டிவ்லி. இன்றைய வாழ்க்கையில் நிதி மேலாண்மை மிகப்பெரிய சவாலாக உள்ளது. சம்பளம் எவ்வளவு வந்தாலும் மாதம் முடியும் முன்னே பணம் தீர்ந்து போகும் நிலை பெரும்பாலோருக்கும் இருக்கிறது. சில சமயம் கடன் வாங்கியும் மாதத்தை தள்ளிச் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த சிக்கலை தவிர்க்கவும் நிதி சுதந்திரத்தை அடையவும் முக்கியமான கருவிதான் பட்ஜெட். பட்ஜெட் என்பது எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளவு செலவாகிறது, எதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை திட்டமிடும் கருவி. நிதி திட்டமிடலில் முதல் படியாக பட்ஜெட் செய்வது அவசியம். ஆனால் பலர் பட்ஜெட்டை ஒரு கட்டுப்பாடு, சுமை, சிரமம் என்று கருதுகிறார்கள். உண்மையில் பட்ஜெட் செய்வது எளிது, அதனை பழக்கமாக்கினால் அது வாழ்க்கையின் ஓர் அங்கமாகிவிடும். பட்ஜெட் செய்வதில் முதல் படி வருமானத்தை முழுமையாக பதிவு செய்வது. மாதாந்திர சம்பளம், வியாபார வருமானம், கூடுதல் வேலை வருமானம், வாடகை வருமானம், முதலீட்டில் கிடைக்கும் வட்டி போன்ற அனைத்து வருமானங்களையும் ஒரு பட்டியலாக எழுதிக் கொள்ள வேண்டும். பலருக்கு வருமானம் குறைவாக உள்ளது என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் பிரச்சனை வருமானம் குறைவாக இருப்பது அல்ல, செலவு அதிகமாக இருப்பதே பிரச்சனை. அதனால் வருமானத்தை சரியாக அறிந்து கொள்வது அவசியம். அடுத்து, செலவுகளை பதிவு செய்வது. வீடு வாடகை, மின் கட்டணம், நீர் கட்டணம், கடன் EMI, மருத்துவ செலவு, உணவு செலவு, போக்குவரத்து செலவு, குழந்தைகளின் கல்வி கட்டணம், பொழுதுபோக்கு செலவு, வாங்கும் பொருட்கள் ஆகிய அனைத்தையும் தினசரி குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். சிறிய செலவுகளும் முக்கியம். ஏனெனில் சிறு சிறு செலவுகள் சேர்ந்து மாத இறுதியில் பெரிய தொகையாகி விடுகின்றன. உதாரணமாக, தினசரி காப்பி குடிக்கும் செலவு மாதம் நூற்றுக்கணக்கான ரூபாய்களை எடுத்துவிடலாம். இந்த பதிவுகள் மூலம் எங்கு பணம் அதிகமாக செல்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். பட்ஜெட் செய்யும் போது தேவைகள் மற்றும் ஆசைகள் என்பதை பிரித்தறிவது மிக முக்கியம். உணவு, வீடு, மருத்துவம், கல்வி போன்றவை தேவைகள். ஆனால் அலைபேசி மேம்படுத்தல், பிராண்டட் ஆடைகள், அடிக்கடி ஹோட்டல் உணவு, தேவையில்லாத சந்தா திட்டங்கள் போன்றவை ஆசைகள். ஆசைகள் எல்லாம் தவறு அல்ல, ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது நிதி சுதந்திரத்தை பாதிக்கும். சரியான பட்ஜெட் செய்ய பல முறைகள் உள்ளன. அதில் மிகவும் பிரபலமானது 50-30-20 விதி. இதில் வருமானத்தின் 50% தேவைகளுக்காக, 30% ஆசைகளுக்காக, 20% சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்காக ஒதுக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் பெற்றால் 25,000 ரூபாய் தேவைகளுக்காக, 15,000 ரூபாய் ஆசைகளுக்காக, 10,000 ரூபாய் சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்காக ஒதுக்கலாம். இந்த முறையை பின்பற்றினால் பணத்தை செலவிடவும் சேமிக்கவும் சமநிலை கிடைக்கும். மேலும் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் எனப்படும் ஒரு முறை உள்ளது. இதில் வருமானம், செலவு 0 என்ற அடிப்படையில் திட்டமிட வேண்டும். அதாவது வருமானம் எவ்வளவு வந்தாலும் அது முழுமையாக பயன்பாட்டில் இருக்க வேண்டும். வீண் செலவாகாமல் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு பயன் இருக்க வேண்டும். சில தொகை சேமிப்பில், சில தொகை முதலீட்டில், சில தொகை செலவில் என அனைத்தும் திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். பட்ஜெட் செய்வதில் சேமிப்பு முக்கியமான பங்கு வகிக்கிறது. பலர் சேமிப்பு என்பது சம்பளம் வந்த பிறகு செலவுகளை செய்துவிட்டு மீதம் உள்ளதை சேமிப்பதாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மையான சேமிப்பு என்பது சம்பளம் கிடைத்த உடனே ஒரு பகுதியை தனியாகச் சேமிப்பது. அதுதான் பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட் எனப்படும் நிதி கொள்கை. மாதம் 10% முதல் 20% வரையான தொகையை சம்பளம் வந்த உடனே தனியாக சேமிக்க வேண்டும். இதற்காக ரிகரிங் டெபாசிட், SIP இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம். பட்ஜெட் செய்வதில் கடன் மேலாண்மையும் முக்கியம். EMI-கள், கிரெடிட் கார்டு பில்கள், கடன் திருப்பிச் செலுத்தும் தொகைகள் எல்லாம் முதலில் ஒதுக்கப்பட வேண்டும். அதிக வட்டி கொண்ட கடன்களை விரைவாக அடைப்பது நல்லது. கடன் சுமை குறைந்தால் மாதாந்திர பட்ஜெட் இலகுவாகும். டெட் ஸ்னோபால் மெத்தட் மற்றும் டெட் அவலாஞ்ச் மெத்தட் என 2 முறைகள் பிரபலமாக உள்ளன. டெட் ஸ்னோபால் மெத்தடில் சிறிய கடன்களை முதலில் அடைத்து மன உறுதியை பெறலாம். டெட் அவலாஞ்ச் மெத்தடில் அதிக வட்டி கொண்ட கடன்களை முதலில் அடைத்து வட்டி சுமையை குறைக்கலாம். பட்ஜெட் செய்வதில் அவசர நிதி உருவாக்குவது அவசியம். எப்போது எதுவாகும் என்று யாருக்கும் தெரியாது. வேலை இழப்பு, திடீர் நோய்,
விபத்து போன்ற சூழ்நிலைகளுக்கு குறைந்தது 6 மாத செலவுக்கு சமமான தொகையை எமர்ஜென்சி ஃபண்ட் ஆகஸ்ட் வைத்திருக்க வேண்டும். இதனால் திடீர் நெருக்கடியை கடன் வாங்காமல் சமாளிக்க முடியும். பட்ஜெட் செய்வதில் நவீன கருவிகள் உதவியாக இருக்கின்றன. பல மொபைல் ஆப்ஸ், எக்ஸெல் ஷீட்ஸ், ஆன்லைன் டூல்ஸ் ஆகியவை செலவு, சேமிப்பு, முதலீடு ஆகியவற்றை பதிவு செய்து கண்காணிக்க உதவுகின்றன. இதனால் பணம் எங்கு போகிறது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். பட்ஜெட் செய்வதில் சவால்கள் இருக்கும். சில சமயம் செலவு கட்டுப்பாட்டில் இருக்காது. குழந்தைகளின் தேவைகள், குடும்பத்தின் அவசரங்கள், விலை உயர்வு போன்ற காரணங்களால் திட்டம் மாறும். ஆனால் அதற்காக பட்ஜெட்டை விட்டுவிடக்கூடாது. மீண்டும் சரிசெய்து தொடர வேண்டும். பட்ஜெட் ஒரு பழக்கமாக மாறினால் அது வாழ்க்கையின் ஓர் அங்கமாகிவிடும். பட்ஜெட்டை தொடர்ந்து பின்பற்றுவதன் பல நன்மைகள் உள்ளன. முதலாவதாக மன அமைதி கிடைக்கும். பணம் பற்றிய கவலை குறையும். கடன் சுமை குறையும். சேமிப்பு அதிகரிக்கும். முதலீட்டில் வளர்ச்சி கிடைக்கும். குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். நிதி சுதந்திரம் அடைய முடியும். முடிவாகச் சொல்ல வேண்டுமானால் பட்ஜெட் என்பது ஒரு கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு சுதந்திரம். பணத்தைச் செலவிட எங்கு, எவ்வளவு, எப்போது என்று தெரியாமல் வாழ்வதுதான் சிக்கல். பட்ஜெட் செய்வது அந்த சிக்கலை குறைத்து நிதி கட்டுப்பாட்டை அளிக்கிறது. சம்பளம் குறைவாக இருந்தாலும் சரியான பட்ஜெட்டின் மூலம் சேமிப்பும் முதலீடும் செய்து செல்வம் உருவாக்கலாம். எனவே ஒவ்வொருவரும் இன்று முதல் பட்ஜெட் செய்யத் தொடங்க வேண்டும். அதுதான் நிதி சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் முதல் படி.